சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள் பகிரலாம். தென்மேற்கு வங்கக்கடல்ல நேற்று முன்தினம் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளை அருகே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று நண்பகல் 1 மணி வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புடைய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா நண்பகல் 1 மணி வரையிலும் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்கள்ல நண்பகல் 1 மணி வரையிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பை வலுப்படுத்தி வருவதாகவும் இதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியிலும் 14 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று சீர்காழியிலும் 14 சென்டிமீட்டர் அளவில் மிக கனமழையானது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் டெல்டா மாவட்டத்தில் ஒன்றான மயிலாடுதுறையில் தான் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கனமழைக்கான அளவீடை பொறுத்தவரையிலும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொன்ன போதும் கனமழை பதிவாகவில்லை. மாறாக புதுச்சேரியிலும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டங்களில் தான் இந்த கனமழை பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை மாவட்டங்களுடைய விவரங்களை தற்போதைய வானிலை நிலவரங்களுக்கு ஏற்ப பின்வரக்கூடிய வானிலை முன்னறிவிப்புகளில் தெரிவிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க.